Good evening to all stage owners, parents, students, and all my friends and colleagues. Thank you for the opportunity, ma'am. Dear parents, all are very happy. Yes? Today was day. Your children's very stars. உங்கள் குழந்தைங்க இங்கே இந்த ஸ்டேஜில் ஜொலிக்க போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்குறதுக்காக ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் நாங்கள் இங்கே ஒவ்வொருத்தரும் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான். இந்த காலத்துக்கு தேவையான ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு அது என்னோடய சைட்லேருந்து சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட் இயர் ஃபார் அவர் கன்சர்ன் இன் தி ஸ்கூல். ஜிமேக்ஸ் அபாக்கஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அபாக்கஸ்ங்கிறது ஒன்லி கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய மேத்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையாது. ஆக்சுவலாக அபாக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து குழந்தைங்களை அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு சாய்ஸ் தான் அபாக்கஸ். இட்ஸ் நாட் எ சப்ஜெக்ட், இட்ஸ் எ டூல் ஃபார் கிரியேட் மோர் எனர்ஜி என்ஹான்ஸ் டு ஆல் அதர் சப்ஜெக்ட்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட் கிடையாது. இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் அவங்க இருக்கிற லெவல்லேருந்து மேலே அப்லிஃப்ட் பண்ணி இருக்கிற லெவல்லேருந்து குழந்தைங்களை மேலே 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 கொண்டு வரத்துக்கு அவங்களோட செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ், கான்சன்ட்ரேஷன், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி அவங்கள வந்து படிக்கிற விஷயத்தை இன்னும் எப்படி நம்ம நல்லா படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல் தான் அபாக்கஸ். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அபாக்கஸ் படித்தோடனே மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வருமானா? வராது. ஏன் வராது? மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நல்லா வராது, எல்லா சப்ஜெக்டும் நல்லா வரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ட் சார், ஹெச்எம் மேம் எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணுறதுல வந்து பக்கா. நாங்கள் அதை சொல்லிக்குவோம் எப்போவுமே. இங்கே வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தில் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதை சுட்டி காமிச்சு எங்களை நாங்கள் ஷைன் பண்ணிக்கிறதுக்கு, குழந்தைங்களை ஷைன் பண்ண வைக்கிறதுக்கும் அவங்க எடுத்துக்கிற எஃபர்ட் வந்து கொஞ்சம் நிஜமில்லை. நாட் ஓன்லி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், நாட் ஓன்லி ஃபார் அபாக்கஸ். இங்கே இருக்கிற ஈஸியாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும், அவங்களோட சாய்ஸ் வந்து வெரி பர்ஃபெக்ட், 100%. நல்லா கிளாப் பண்ணலாம் அதுக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் நம்ம கூட இருக்கிறதுக்கு, நம்ம அசோசியேட்டடாக இருக்கிறதுக்கு வந்து நம்மளை வந்து கிளாப் பண்ணி நம்ம என்கரேஜ் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து என்கரேஜிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளை நம்ம என்கரேஜ் பண்ணிக்கணும், நம்ம கூட இருக்கிற அசோசியேட்ஸ் என்கரேஜ் பண்ணணும். இது வந்து ஒரு குழு மனப்பான்மை. ஒரு ஸ்கூல் அப்படிங்கும்போது டீச்சர்ஸ் மட்டும் குழந்தைங்களை பார்த்துக்கிற விஷயம் கிடையாது. டீச்சர்ஸ் வந்து ஒரு அவர் பேசிஸ், ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் 1 hour மேக்ஸிமம் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லெசன் சொல்லி கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைங்க வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறோம்? குழந்தைங்க முதல் நாள் பேக் வச்சாங்கன்னு சொன்னாக்க அடுத்த நாள் காலையில் வேன் 8 மணிக்கு வருதா, 7:50 வருதா, 7:30 பேக் ரெடி பண்ணி கொடுத்தோம் சொன்னான்னு இருக்குமா? எவ்வளோ பேரண்ட்ஸ் இங்கே வந்து டெய்லி குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணுறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் நான் இங்கே கொஞ்சம் எடுத்து காமிக்க வேண்டிய சூழலில் இருக்கேன். டெய்லி வந்து குழந்தைங்களை நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இன்றைக்கி பாடம் நடந்துச்சு என்ன, அதை ஃபாலோ அப், ஹோம் ஒர்க்ஸ், எவ்வளோ பேர் பேரண்ட்ஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? எனக்கு கை தெரியலையே, நல்லா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எவ்வளோ பேரண்ட்ஸ்? ஓகே, நியர்லி 25 to 30%. குட். பட் இன்னையிலேருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோமா? உறுதிமொழி 1, இன்னையிலேருந்து குழந்தைங்க கையில் மொபைல் கொடுக்கறது இல்லை. பாருங்க, இல்லைன்னு சொல்ற கை தான் நிறைய இருக்கு. முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. முடியாது தானே? முடியும், நம்ம நினைச்சா முடியும். நம்மளாம் மொபைல் வச்சுட்டா படித்தோம், யூஸ் பண்ணலாம். டெக்னாலஜி இஸ் வெல்கம். டெக்னாலஜி எப்போவுமே நம்ம வரவேற்கணும். அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்? டெக்னாலஜியை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு மொபைல் வாங்குறோம்னா நம்ம முதல்ல வந்து சும்மா செங்கல் மாதிரி ஒரு டவர் வச்சு ஒரு மொபைல் வச்சுருந்தோம். அப்புறம் வந்து பட்டன் கீபேடோட ஒரு மொபைல் வச்சுருந்தோம். அப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ். இப்போ 5.5 inches, 5.6 inches, 7 inchesனு எல்சிடி ஸ்க்ரீனோட, டச் ஸ்க்ரீனோட மொபைல்ஸ் வச்சுருக்கோம். ஏன் இது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிறோம்? டெக்னாலஜிஸ். இது போக 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 நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு சந்தைன்னு போனாக்க நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல காய்கறிகள் இருக்கும், வீணாக போன காய்கறிகள் இருக்கும். நம்ம போய் என்ன பண்ணுறோம்? வெண்டைக்காய் உடனே ஒரு 1/2 கிலோ போட்டு அள்ளி வாங்கிட்டு வந்துடுறோமா என்ன? நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியுமே. வெண்டைக்காய் எப்படி வாங்குவோம்? ஒவ்வொரு வெண்டைக்காயை உடச்சி பார்ப்போம். கடைக்காரன் சத்தம் போடுற வரையும் எல்லா வெண்டைக்காயும் உடைக்காதீங்கம்மா, ஏதாவது 1-2 உடச்சி பார்த்து வாங்குங்கன்னு சொல்லி சத்தம் போடுற வரையும் வெண்டைக்காயை உடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு விஷயமும். நம்ம குழந்தைங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ தட் அந்த உறுதிமொழி 1 இன்னையிலேருந்து
உங்கள் குழந்தைங்க கையில் ஈவினிங் வந்தோன்னே மொபைல் கொடுக்காதீங்க. கொடுங்க, தேவையான விஷயங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு இது என்டர்டெயின்மெண்ட், ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ரைம்ஸ் பார்க்குறதோ, ஒரு லெசன் சம்மந்தமாக, ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக, ஒரு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கொடுங்க. பட் அப்படி கொடுக்கும்போதும் உங்களோட மானிட்டரிங்கில் உங்கள் குழந்தைங்க இருக்காங்களாங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. உங்களோட பார்வையில் தான் அவங்க அந்த மொபைல் யூஸ் பண்ணுறாங்களாங்கிறது. உங்களோட ஃப்ரீ டைமுக்காக குழந்தை கையில் மொபைல் கொடுக்காதீங்க. தயவு செய்து இன்றைக்கி வந்து சர்வே, இன்றைக்கி இருக்கிற ஒரு குழந்தைங்களோட சர்வேல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கி குழந்தைகளுக்கு இருக்கும் கண் குறைபாட்டோட 99% ரீசன் வித் த மொபைல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே டைமிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் சர்வே சொல்லுது. டிஸ்பிளே டைமிங்னு என்ன சொல்ல தெரியுமா? நம்ம எவ்வளோ நேரம் வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸை பார்க்குறோங்கிறது தான். ஆல் ஆர் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ், பிகைண்ட் இருக்கிறது கூட டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் தான். பட் இதை வந்து நம்ம வந்து இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோமா இன்றைக்கினா? கிடையாது. இது ஒரு பேக் ட்ராப். பட் டிஸ்பிளே, அங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சுருக்காங்க, தட்ஸ் ஆல்சோ எ டிஜிட்டல் டிஸ்பிளே. பட் இந்த மொபைலுங்கிறது ஐ டு டைரக்ட் எல்இடியோட ஃபோக்கஸிங். இது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. அது ஒரு மெச்சூரிட்டி ஐ லெவலுக்கும் ஒரு சின்ன குழந்தைங்களோட ஐ லென்ஸோட இதுக்கும் வந்து பவர் வந்து எவ்வளோ வந்து அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை தாண்டி ரேடியேஷன்ஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற விஷயம், இன்றைக்கி இந்த மொபைல் யூசேஜ் அப்படிங்கிறத குழந்தைங்கிட்ட குறைச்சிங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன்ஸ் பவர் இம்ப்ரூவ் ஆகும், வைப்ரண்ட் குறையும். தயவு செஞ்சு இந்த விஷயங்கள் இது ஒரு வேண்டுகோளாகவே உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.